JEE previous year question பண்ணலாம் பாருங்க. In the formula x is equal to 5yz square, x and z have the dimensions of capacitance and magnetic field respectively. What are the dimensions of y in SI unit கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், x is equal to 5yz square சொல்லியிருக்காங்க. 5க்கு வந்து டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, அதனால் 5 ட்ராப் பண்ணிக்கிங்க. yக்கு தான் டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ y is equal to x by z ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கும் ஜெட் ஸ்கொயருக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணோம்னா y உடைய டைமென்ஷன் கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா. எக்ஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வந்து என்னது? கெப்பாசிட்டன்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் போட்டோம்னா கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் பை பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். சார்ஜ் பை பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஒர்க் டன் பை சார்ஜ். ஸோ ஒர்க் டன் பை சார்ஜ் போட்டால் இந்த சார்ஜ் வந்து மேலே வந்துடும். அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஸ்கொயர் டிவைட் பை ஒர்க் டன் அப்படின்னு வருது. இது வந்து என்னது? எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து ஜெட்டை கண்டுபிடிக்கணும். ஜெட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸுக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல்னு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதில் வந்து பி இஸ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம்? எஃப் பை ஐஎல்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா இதுதான் வந்து ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஜெட்டுன்னு எடுத்துகிட்டு இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் பிளேஸில் என்ன பண்ணும்? சார்ஜ் ஸ்கொயர் பை டபிள்யூன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து ஜெட் பிளேஸில் என்ன பண்ணும்? எஃப் பை ஐஎல், எஃப் பை ஐஎல் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? அப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த ஐ இன்ட்டு எல் இருக்கு இல்லையா, இது மேலே போயிடும்ப்பா. அப்போ என்ன பண்ணிடலாம்? இப்போ கியூக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சார்ஜுக்கு வந்து கரண்ட் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் தானே. அதாவது கரண்ட் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் தெரியும். அப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? கரண்ட் இன்ட்டு டைம்னு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சார்ஜ் பிளேஸில் கரண்ட் இன்ட்டு டைம் ஹோல் ஸ்கொயர் போட்டால் கரண்ட் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் வந்துடுது. இந்த ஐ இன்ட்டு எல் ஹோல் ஸ்கொயர் மேலே வந்துடும், இங்கே ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்போ அது ஒரு ஐ ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டிவைட் பை என்ன இருக்குது? இங்கே ஒர்க் டன் இருக்குது. ஒர்க் டனுக்கு வந்து என்னது? எம் எல் பவர் 2 டி பவர் -2. அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஃபோர்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஃபோர்ஸ் ஸ்கொயர் என்னது? ஃபோர்ஸுக்கு எம்எல் டி பவர் -2. அப்போ ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர் எல் பவர் 2 டி பவர் -2ன்னு வந்துடுதுப்பா. இப்போ எல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம் ஸ்கொயர் இருக்குது. மேலே வந்தால் எம் பவர் -3. கரெக்டாக? அடுத்து இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து ஒரு எல் ஸ்கொயர் இருக்குப்பா. இந்த எல் ஸ்கொயர் மேலே போனால் என்ன வரும்? எல் பவர் -2. கரெக்டாக? அடுத்து இங்கே ஒரு டி பவர் -2, இங்கிட்டு ஒரு டி பவர் -2 மேலே வந்துச்சுன்னா டி பவர் 4 ஆயிரும். ஆல்ரெடி ஒரு டி பவர் 2 இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு டி பவர் 2 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிரும்? இங்கே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். இங்கே ஃபோர்ஸ் ஸ்கொயர் வரும்போது எம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஹோல் ஸ்கொயர்னா டி பவர் -4 வரும். இங்கே டி பவர் -4 வரும். அப்போ இங்கே டி பவர் -4, இங்கே ஒரு டி பவர் -2, டி பவர் -6, இது மேலே போனால் டி பவர் 6, ஆல்ரெடி ஒரு டி ஸ்கொயர் இருக்குது. ஆக மொத்தம் டி பவர் 8 வருது. அப்போ டி பவர் 8. அடுத்து கரண்ட் இங்கே பாருங்கள், ஐ ஸ்கொயர் இங்கே ஒரு ஐ ஸ்கொயர் இருக்குது. ஐ ஸ்கொயர் ஐ பவர் 4. ஐயை தான் இங்கே ஏன்னு போட்டுட்டாங்க. கரண்ட்டுக்கு வந்து ஏன்னு போட்டுக்கலாம், ஏ பவர் 4. அப்போ வந்து என்னப்பா டைமென்ஷன் வருது? ஒய்க்கு எம் பவர் -3, எல் பவர் -2, டி பவர் 8, ஏ பவர் 4. அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட் கேட்குறாங்க. அப்போ ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட்டுக்கு என்ன பண்ணலான்னா வந்து இங்கே எப்சிலான் நாட்டில் மல்டிப்ளை பண்ணி எப்சிலான் நாட்டில் டிவைட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன வரும் கிடைக்குன்னு சொல்லுங்கள். மேலே வந்து எப்சிலான் நாட் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்சிலான் நாட் வந்துடுது. கீழே வந்து என்ன வருது? 1/ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட்னு வருது. ஓகேவா? நமக்கு 1/ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட்டுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்னு தெரியும், சி. அப்போ வந்து எப்சிலான் நாட் இன்டூ சி டைமென்ஷனை கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் பை மியூ நாட் கண்டுபிடிச்ச டைமென்ஷனுக்கு வந்துடும். இப்போ எப்சிலான் நாட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். Q1 Q2க்கு சேம் டைமென்ஷனால Q ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த 4πக்கு டைமென்ஷன் இருக்காது, அதனால் எப்சிலான் நாட் மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு எஃப் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ எப்சிலான் நாட் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்கள்? Q ஸ்கொயர் பை எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். நமக்கு எப்சிலான் நாட் இன்ட்டு சி தானே வேணும். அப்போ போத் சைட் சி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் இன்ட்டு டைம். ஸோ ஐ இன்ட்டு டி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் டி ஸ்கொயர் போட்டுங்க. கீழே வந்து ஃபோர்ஸ்க்கு வந்து எம்எல் டி பவர் -2. இந்த ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஒரு எல் ஸ்கொயர் போட்டுங்க. சிக்கு வந்து எல்டி பவர் -1 போட்டுங்க. எல்டி பவர் -1. சரியா? இப்போ ஒரு எல் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த எம் வந்து மேலே போயிடும். கரெக்டுங்களா? அப்போ எம் வந்து இந்த எம் மேலே போயிடுச்சுன்னா என்ன வரும்? எம் பவர் -1. அடுத்து இங்கே ஒரு எல் ஸ்கொயர் இருக்குது. கரெக்டாக? இந்த எல் ஸ்கொயர் மேலே போனால் எல் பவர் -2. அடுத்து இங்கே ஒரு டி பவர் -2. அடுத்து இங்கே ஒரு டி பவர் 2, இங்கே ஒரு டி பவர் -1. கரெக்டாக? இது எல்லாமே சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? டி பவர் 3 வரும். கரெக்டுங்களா? அடுத்து ஐ ஸ்கொயர் இருக்குது. ஐ தான் கரண்ட்டுக்கு ஏன்னு போட்டுக்கலாம், ஏ பவர் 2ன்னு போட்டுக்கலாம்.
ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன வருது பாருங்கள், ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுன்னு வருது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், LRCV represent inductance, resistance, capacitance and voltage respectively. Dimension of L by RCV கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்டியூஸ்டு EMF ஈக்குவல் என்ன ஃபார்முலா தெரியும்? L di by dt. di by dt தெரியும், கரெக்டுங்களா? di வந்து கரண்ட்டுடைய டைமென்ஷன், dt வந்து டைமோட டைமென்ஷன். அப்போ L உடைய டைமென்ஷன் ஈக்குவல் டு EMF இன்டு டைம் பை கரண்ட்டோட டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஒவ்வொன்றுத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்து ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஓம்ஸில் எடுத்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பை கரண்ட், அதாவது EMF பை கரண்ட்னு வச்சுக்கலாம். இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இது இண்டக்டன்ஸுக்கு, இது ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துருச்சு. அடுத்து பாருங்க, சி வந்து கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன பார்த்தோம்னா கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்ன்றது EMFனு வச்சுக்கலாம். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் பை பொட்டன்ஷியல் வந்துருச்சு. அடுத்து வோல்டேஜ் அப்படின்னு வச்சுங்க. வோல்டேஜ்ன்றதும் EMFன்றதும் ஒன்று தான், ரெண்டுத்துக்கு சேம் டைமென்ஷன் தான். இப்போ நமக்கு L by RCV வேணும். ஓகேவா? Lன்றது என்னது? இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் என்ன வந்தது? EMF இன்டு டைம் பை கரண்ட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? EMF பை கரண்ட்டுன்னு தெரியுது. கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன பார்த்தோம் நம்ம? சார்ஜ் பை பொட்டன்ஷியல். அடுத்து பொட்டன்ஷியல் போட்டாச்சு. பொட்டன்ஷியல் கேன்சல், EMF கேன்சல், கரண்ட் கேன்சல். அப்போ என்ன இருக்குது? டைம் பை சார்ஜ் இருக்குது. சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் இன்ட்டு டைம். ஸோ கரண்ட் இன்ட்டு டைம் போட்டோம்னா டைம் கேன்சலா? அப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு பாருங்கள், இந்த ஏ மட்டும் மேலே போயிடும். அப்போ A⁻−1ன்னு கிடைக்கும்ப்பா. ஸோ ஆன்சர் வந்து A⁻−1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம்.